நாட் worth it to do. அவ்வளோ செஞ்சு உனக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறான்னா அது செய்ய தேவையில்லை, 2 மார்க் டொனேட் பண்ணிட்டு போங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் நான் வேற இது cover பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே ரைட். So kita tengok AP GP, kita nak buat nota sikit. Okay, AP GP, இது arithmetic, இது janjang geometry ya. Okay, janjang in bahasa Melayu. Okay, baik. Benda pertama yang kita nak tengok formula dia, how to prove that this is AP and how to prove it is GP. ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏபினா ஏவும் டியும் இருக்கும், ஜிபினா ஏவும் ஆரும் இருக்கும். எப்படி ப்ரூஃப் பண்றது ஒரு ப்ரோக்ரஷன் வந்து ஏபின்னு? T3 minus T2 equals to T2 minus T1. ஓகே, அதே மாதிரி ஜிபியில் வந்து T3 divided by T2 equals to T2 divided by T1 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then APGP. ஓகே, first thing. Second thing, TN ஃபார்முலா மூலமா வேறுபடும். ஏபினா வந்து பிளஸ் மைனஸ் வரும், ஜிபினா வந்து டாரா பஹாகி வரும். எப்பயாச்சும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் பத்தி கேள்வி வந்தாலே அது ஜிபியா தான் இருக்க 99% வாய்ப்பு இருக்கு. பெர்சன்டேஜ் வந்தா ஜிபின்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வேற என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்? இது TN ஃபார்முலா for AP A plus n minus 1 D. இதான் AP ஓட ஃபார்முலா. GP ஓட ஃபார்முலா for TN is A R n minus 1. இதோட ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இதை நீங்க இப்படி கூட எழுதலாம். இது யாரும் உங்க செக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ARN minus 1 என்ன அர்த்தம்? இப்படி கூட எழுதலாம் தானே? இது மேபி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். எப்படி இப்படி வந்துச்சு? இப்போ R என்ன பவர் 1 தானே, மேலே ஏத்துனா R பவர் -1, ஆரும் டாரா பண்ணுது, அதனால n minus 1 வருது. இந்த ரூல்ஸை வந்து நீங்க பயன்படுத்தலாம். யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, நானும் சொல்லி கொடுத்தது இல்லை. இந்த வருஷம் தான் நானே அதை ஓகே ஒரு கொஸ்டின் செய்யறதுக்கு பயன்படுத்தினேன். ஓகே பை. நீங்க இது ஞாபகம் வச்சா போதும், இது இப்படி மாற்ற முடியும்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, டேர்ம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்தது வந்து SN ஃபார்முலா. SN என்ன அர்த்தம்? hasil tambah bagi n yang pertama, the sum of first n terms அப்படின்னு அர்த்தம். SN equals to n over 2. இது வரைக்கும் தான் புது ஃபார்முலா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் TN ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதின மாதிரி இருக்கும். A plus n minus 1 D. ஓகே, ஃபார்முலாலாம் தெரியலன்னு சொல்லாதீங்க. தெரியலன்னா நீங்க அந்த அளவுக்கு வேலை செய்யலன்னு அர்த்தம். If let's say நம்மளுக்கு last term என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, there is a shortcut to do this. When we know the last term, we can always use this formula, A plus L. அவ்வளோதான் ஃபார்முலாவே, where L is the last term, sebutan terakhir. அதே மாதிரி ஜிபிக்கு ஓகே எழுதிட்டீங்களா? ஜிபியோட ஃபார்முலாவை ஆஃபால்லாம் பண்ணுவாங்க. ஐயோ ஆர் மைனஸ் ஆர் லெஸ் தென் 1 இருக்கு, ஆர் மோர் தென் 1 இருக்குன்னு. பியூர்லி லாஜிக், நீங்க யோசிச்சு செய்ய மாட்டீங்க அதெல்லாம் எப்போதும் போல. ஓகே, ஆர் வந்து கிரேட்டர் தென் 1க்கு ஒரு ஃபார்முலாவும் ஆர் லெஸ் தென் 1க்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. மழை நிக்காத இன்னைக்கு. cannot இல்லை, எனக்கு நான் சத்தமா பேசி ஆகணுமா? இப்ப நான் நார்மலா பேசினா உனக்கு வேலைமா? அதுதான் டயரிங்கா இருக்கு. ஓகே, ஆர் கிரேட்டர் தென் 1 இதோட ஃபார்முலா எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ஓகே, வெரி சிம்பிள். ஆர் கிரேட்டர் தென் 1 என்ன அர்த்தம்? ஆர் கேன் -1 அர்த்தம் தானே. மேலையும் அதையும் போட்டுட்டியா? ஆனா இந்த ஆர் கிட்ட என்ன போட்டு ஏ போட்டு பிராக்கெட் போட்டுரு, முடிஞ்சு. இவ்வளவுதான் ஃபார்முலா. ஆர் கிரேட்டர் தென் 1 என்ன அர்த்தம்? ஆர் -1 பண்ண முடியும்னு அர்த்தம்.
ஓகே, அதே மாதிரி ஜிபியில் வந்து ஆர் லெஸ் தென் ஒன்னா அப்படின்னா 1 இஸ் கிரேட்டர் தென் ஆர், கரெக்ட் நாட்? தட் மீன்ஸ் 1 கேன் மைனஸ் ஆர், 1 கேன் மைனஸ் ஆர், இந்த ஆருக்கு n போட்டு வரணும், ப்ராக்கெட் போட்டு ஏ, முடிஞ்சிருச்சு. கஷ்டமா அந்த ஃபார்முலா? சரி, இது வரைக்கும் ஓகே. அடுத்தது இப்ப சம் பிட்வீன் டேர்ம்ஸ் பார்ப்போம். இது வந்து ஏபிக்கும் ஒரே மாதிரி ஜிபிக்கும் ஒரே மாதிரி, அதனால நடுவில் கோடு போடல. Okey, hasil tambah di antara sebutan. Maksudnya kita tak ambil from the first n term. We are not taking from the sebutan n yang pertama. Okay, for example, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ let's say நம்ம கிட்ட வந்து T1, T2, T3, T4, T5 இருக்குன்னு வச்சுக்கிங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், cari hasil tambah T3 hingga T5. Okay, find the sum between T3 till T5. அப்படின்னா என்ன அர்த்தம்? T3, T4, T5, கரெக்டா? அவங்களுக்கு இது வேணும், ஆமாவா? ஆனா நம்மளோட ஃபார்முலா வந்து டைரக்டா அந்த மாதிரி. இப்ப 5னா சொன்னாங்க, தம்பா பண்ணிடுவீங்களா? ஒருவேளை 50 இருந்துச்சுன்னா 50 வாட்டி தம்பா பண்ண போறீங்களா? அதாவது அவங்களுக்கு 3லேருந்து 5 வரைக்கும் தான் வேணும். நம்மளோட ஃபார்முலாலாம் எப்படி வரும்? 1லேருந்து கால்குலேட் பண்ணிட்டு வரோம். அதனால தான் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம் சொல்றோம். அப்ப எப்படி இந்த ஃபார்முலாவை நம்ம மேனிபுலேட் பண்ணணும்? ஓகே, நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் S5 எடுத்துக்கீங்க. S5னா ஃபர்ஸ்ட்லேருந்து S5 வரும், ரைட்டா? மைனஸ் அவங்களுக்கு 3, 4, 5 தான் வேணும். அப்போ முதல் 2 வேணா தானே? S2. அப்பதான் உங்களுக்கு hasil tambah T3 sampai T5 akan dapat. Boleh faham? ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன காமன் மிஸ்டேக் பண்றீங்கன்னா, இந்த S5 கரெக்டாக எடுக்கிறீங்க, S3 கூட மைனஸ் பண்ணிடுறீங்க. ராங். அவங்களுக்கு டேர்ம் 3 வேணும், அப்ப முதல் 2 தான் வேணும், அப்ப S2 தான் நீ மைனஸ் பண்ணணும். ஓகே, அங்கேயே எழுதிருங்க. காமன் மிஸ்டேக் வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அங்கேயே எழுதிருங்க காமன் மிஸ்டேக் S5 மைனஸ் S3, இது ராங்னு போட்டுருங்க. ஐ மீன் அது தெரியுற மாதிரி போடுங்க. ராங் இல்லை தெரியும், பரவாயில்ல, இது காமன் மிஸ்டேக்னு போட்டுருங்க. இப்படி செஞ்சீங்கன்னா ராங். ஓகே, பாய். Yang kelima, ada lagi tak formula yang sama untuk AP dan GP? Ada lagi satu formula. Kalau kita nak cari Tn, dia ada satu formula yang melibatkan sum Sn minus Sn minus 1. For example, உனக்கு T8, T5 வேணும்னா S5 tolak S4, கரெக்டா? நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. T1, T2, T3, T4, T5 இருக்கு. உனக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், T5 வேணும்னா என்ன பண்ணணும்? S5னா இது வரைக்கும் வந்துடும், கரெக்டா? மைனஸ் S4னா இது வரைக்கும் வரும். S5 minus S4 dapatlah T5, betul tak? Jadi this formula is very valid. அடுத்தது இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன வருது? ஓகே, இன்னும் ஒரு ஃபார்முலா என்னன்னா, இது சம் டு த இன்ஃபினிட்டி. அது வந்து ஜிபிக்கு மட்டும் தான் இருக்கு, ஏபிக்கு கிடையாது. Hasil tambah tak terhingga dalam bahasa Melayu, sum to infinity
அதாவது அதோட சிம்பிள் இப்படி இருக்கும், ஈக்குவல்ஸ் டு A1 மைனஸ் ஆர். இது எந்த கேள்விக்கு ரொம்ப பாய்ப்போம்னா ரிக்கரிங் டெசிமல். ரிக்கரிங் டெசிமல்னா இது perpuluhan yang diulang. சம்டைம்ஸ் நம்மளுக்கு 0.833333 இருக்குல்ல, இதை வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்றி சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ நம்ம சம் டு த இன்ஃபினிட்டி பயன்படுத்தலாம். அப்புறமா கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்க. முடிச்சிட்டிங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு டன் டைப் பண்ணி அனுப்புங்க. இன்னைக்கு பேப்பர் 1 மட்டும்தான். பேப்பர் 1 நான் 2003 ஓடையும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஓகே, இட் டசன்ட் மேட்டர். இதை செஞ்சீங்க, அப்புறம் பார்ப்போம் அதை. ஓகே, ஐ திங்க் அந்த மழை பெஞ்ச வாடை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். சம்டைம் அந்த மண்ணு வாசம் அடிக்குங்க, அது எனக்கு சம்டைம் ரசிப்பேன், சம்டைம்ஸ் எனக்கு பிடிக்காது. ஒன்று சொல்லலாம், பரவாயில்ல, அப்புறம் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நல்லா பாருங்க. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எப்பவுமே ஃபார்முலா பாய்க்கும் போது 1க்கு 2 தடவை மண்டையில தட்டிக்கிங்க, ஏபியா ஜிபியான்ட்டு. ஓகே, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இஸ் சச் தட் ஃபிஃப்த் டேர்ம் இஸ் 9 times the third. இங்க பாரு, 3 TH. என்ன ஒரு இங்கிலீஷ், third term. ஓகேயா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, செபுத்தான் kelima adalah 9 kali sebutan ketiga. இந்த ஆயாட்டை நீங்க டைரக்டா டீகோட் பண்ணலாம், ஆமாவா இல்லையா? செபுத்தான் kelima என்ன அர்த்தம்? T5. ஈஸ்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல். 9 டைம்ஸ்னா 9 டைம்ஸ் தான் T3. ஓகே, இது மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, show that the sum of first n term Sn sorry S6 sorry first 6 term is 28 times sum of first 3 term such that r is greater than 0. உன்னோட r வந்து பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம கிட்ட 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. சரி, ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் T5, 9 times 3 3. வாட் இஸ் T5? GP. சக்கன்னு சொல்லி வா. T5 னா அவுட், T5 னா பாலை விட்டு அடிச்சு போறேன் நான். T5 ஃபார்முலா என்னது? T5 னு சொல்றேன், அப்புறம் என்ன ஃபார்முலா? AR4. ஃபெயில். T5 தாமா ஃபார்முலாவே. ஐயோ கடவுளே. T3 னா AR ஸ்கொயர், கரெக்டா? ஓகே, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முயற்சி பண்ணலாம். பாருங்க, AR4 is equals to 9AR ஸ்கொயர். ஓகே, கரெக்ட். A ரெண்டு சைட்லயும் இருக்கா, வெட்டிரு. ஏன்னா எப்படி இருந்தாலும் எந்த சைடில் கொண்டு போனாலும் டிவைட் பண்ணிக்கோ. அப்போ R power 4 divide R power 2 equals to 9. ஓகே, இது வந்து R4 minus R2, so kita akan dapat R square equals to 9. betul? அப்போ R வந்து என்ன வரும்? plus minus 3. ஆனால் since R greater than 0, R equals to 3. Okay, oleh sebab R greater than 0, R sama juga 3. Okay, kita dah dapat R 3 kan? Boleh tak kita cari A dia berapa? Kena cari ke? Carilah, lagi senang. Okay? ஆனா A எங்க வச்சாலும் கந்தி பண்ணி பாருங்க, வருதா? ஆனா எப்படி வச்சாலும் அது வெட்டிக்குங்க. We don't know the A. என்னம்மா சீரியஸா படிக்க சொன்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? Okay, S6, is it related to admaths? Is it related to admaths? Yes.
ஓகே, S6 equals to 28 times S3 சொல்றாங்க. ஆனா இது வந்து நம்ம ஷோ பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பா A கண்டுபிடிச்சே ஆகணும். A கண்டுபிடிக்க முடியுமா பார்ப்போம். R தான் 3 தெரிஞ்சிருச்சுல. ஸோ அப்படி எனக்கு என்னமோ அதை கண்டுபிடிக்க முடியாது தோணுது. பார்ப்போம். A வந்து 3 power 4 equals to 9 A R ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். ஸோ இது என்னது, ரெண்டுமே 81 வருமா? எப்படி நீ கண்டுபிடிப்பா? அதுதான் எனக்கு தெரியும் அப்பே. 81A 81A இதை வச்சு என்ன செய்ய போற? ஏ கேன்சல் பண்ண போற. அப்ப ஏ தான் தேட போற. அதான் அது செய்ய முடியாது. Ada tak cara lain kita nak tunjuk? Dia bagi clue yang tu saja dia bagi. Okay. Tunjukkan hasil tambah. சரி பரவாயில்ல, நம்ம இது பண்ணி பார்ப்போம். இப்போ S6 எவ்வளோன்னு முதல்ல பார்ப்போம். S6 எவ்வளோ? ஓகே, ஞாபகம் வச்சுக்கிங்க, உங்களோட R வந்து greater than 0 அப்படின்னா 3 minus 1 S6 மேலேயும் 3 minus 1. ஆனால் 3 கிட்ட உன்னோட பவர் வரணும். n வந்து என்னது 6 தானே, 6. ஆனால் A தெரியலல்ல, பரவாயில்ல எப்படி இருக்கட்டும். அப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? நேராக இதை கால்குலேட் பண்ணி பாருங்க, என்ன வருது? A தெரிஞ்சுதான் செய்யணும்னு அவசியம் இல்லையே. 3 power 6 minus 1 எவ்வளோ வருது? 728 வருது guys. அப்போ கீழே வந்து டிவைட் பை 2 வேற பண்ணணும். அப்போ இது வந்து 364A வருது. ஆமாவா, ஒத்துக்கிறீங்களா? ஓகே, அதே மாதிரி அது வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் பார்ப்போம். S3னா இங்கே 3 minus 1, மேலேயும் 3 minus 1. ஆனால் இந்த 3க்கு பவர் 3 போட்டு bracket the A. ஸோ இது எவ்வளோ வருது பாருங்க. மேலே வந்து 3 power 3 minus 1, கீழே 3 minus 1 13 வருது. 13A வரணும். 13 மட்டும் சொன்னீங்கன்னா ராங். ஓகே, அப்போ இப்போ S3 வந்து நான் டாராப் dengan அவங்க என்ன சொல்கிறாங்க, 28 பண்ணுங்க. 13A darab 28 which is equal to 364 which is equals to S6. Hence it is proven, correct or not? So S3 multiply 28 is equals to S6. So நம்ம A தேடாமலே இதை முடிச்சிட்டோம். நிறைய பேர் A கண்டுபிடிக்க முடியல, இந்த क्वेश्चन செய்ய முடியல விட்டுருவாங்க. பட் anaka soalan ini susah. Kamu tak cukup kreatif. Kamu mudah putus asa. அதான் பண்ண முடியும். ஆனா நான் ரமலான் கொடுக்கறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. Arini belum siap lagi. Arini what? Arini kata nama. Dan se age give luck se. Oh. Oh. Ma. பார்ப்போம். நான் உங்க சிக்கு மாற்றி வேறு டைம் சொல்லு. நாளைக்கு நான் அப்புறமா சொல்றேம்மா டைமிங். இப்போ இதை பற்றி பேசுவாங்க, நம்ம பேட்மேட்ஸில் இருக்கோம், அதை பற்றி பேசுவோம் அதை. ஓகே, த n term of GP is அவங்களே டேர்ம்ஸ் கொடுத்துருந்தா என்ன அர்த்தம் அதை தான் நீங்கள் பாய்க்கணும். ஓகே, அவங்க என்ன கொடுக்குறாங்க, TN வந்து இந்த ஃபார்முலா பாய்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் soalan 2 இல்லைன்னா அது kertas 2. kertas 1 saja hari ini kita fokus. Adalah direct question. PQ 2N minus 1. ஓகே, அவங்க கொடுத்துட்டாங்க இதுதான் TN பாய்க்கணும்ட்டு. If the fifth term is 16 times the third term, இதே தானே ஃபுல்லா. சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா T5 fifth term is not equal 16 multiply T3. Betul tak? Find the common ratio where R is greater than 1. Okay,
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், T3. அப்போ அந்த 3 எங்கேருந்து எடுக்கிறோம், Nலேருந்து எடுக்கிறோம், புரியுதா? அப்போ PQ 2 times 3 minus 1 5. Okay, so and the P is like A, the Q is like the R. Can you see that or not? But anyway, அடுத்து T5 பார்ப்போம். T5 னா என்ன அர்த்தம்? PQ 2 times 5 minus 1 9 வருது. ஓகே, சரி, இப்போ இதை எடுத்து இங்கே கன்சி பண்ணுவோம். T5 is what? PQ 9 equals to 16 times PQ 5. So ரெண்டு இடத்துலையும் P இருக்கா? So we cut this. Q9 over Q5 is equals to 16. கரெக்டா? அப்போ Q4 is equals to 16. Q is equals to 4. அங்கே கொண்டு போனால் என்ன ஆயிரும்? 1 over 4. Very good. சொல்லலையா அப்படி? ஆன்சர் வந்து 2 வரும். கரெக்டா? உங்களுக்கு தான் தெரியும் தானே, 2 power 4 தானே 16. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமா இப்போ? ஃபைண்ட் த காமன் ரேஷியோ தானே. ஓ ஆமாம், இது ப்ளஸ் மைனஸ் வரும் தான். ஏன்னா நம்ம கண்ணாப்ல நம்ம ganjil dia takkan ada plus minus. Okay, so Q is actually equals to R. correct not? ஏன் சொல்லுங்க, இது வந்து அந்த எக்ஸ்பிரஷனை கவனிங்க. எது பவரோட இருக்கோ அதான R, பவர் இல்லாம இருக்கிறது A. so Q is equal to R, which is equals to 2. ஏன்னா அவங்க more than 1 சொல்லிட்டாங்க. இது செய்யறதுக்கு 4 மார்க்கா? ஐ திங்க் இருங்க ஐ டோன்ட் திங்க் ஸோ. வெயிட் பண்ணுங்க, எதுக்கும் நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு கியூலாம் கிடச்சிருச்சு தானே. அவங்களுக்கு என்ன வேணும்? காமன் ரேஷியோ தானே வேணும். T1 கன்சி பண்ணுங்க. P Q வந்து இப்போ நம்ம 2 எடுக்கிறோம்னு வச்சுப்போம். எவ்வளோ வருது? 2 minus 1 2P. கரெக்டா? அதே மாதிரி T2 P 2N minus 1. 2 times 2 4. 4 minus 1 3. 8P. அப்போ காமன் ரேஷியோ வந்து என்ன வருது? 8P over 2P வருது, which is equals to 4. அதானே பார்த்தேன், அது வரும் Q தானே. You get me or not? அர்க்கா புரியலன்னா கேளுங்க, முடிச்சிட்டிங்கன்னா டன் சொல்லுங்க. Question 3 முடிச்சாச்சு. ஓகே, Question 4 பேப்பர் 1 கேள்வி தான் பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உங்களால் செய்ய முடியணும். இன்னைக்கு அதனால தான் பேப்பர் 1 வார்ம் அப் கொடுக்குறேன். பேப்பர் 2 எல்லாமே சரிதா மோட் தான், பயங்கரமாக தான் இருந்துச்சு. 2024 இன்னைக்கு தான் செஞ்சு முடிச்சோம் எல்லாமே. ஓகே, ரைட், கம். given a sequence with the sum of first and term. அவங்களே SN கொடுத்துட்டாங்க, நல்லா கவனி, அவனுங்களே SN கொடுத்துட்டானுங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ்பிரஸ் SN minus 1. அதை எக்ஸ்பிரஸ் பண்ண கையோட ஃபைண்ட் த n term. n termனா TN கேட்குறான். முதல்ல SN என்ன அர்த்தம்? 2n square plus 3n. இது ஃபங்க்ஷன் மாதிரி கேள்வி. இப்போ n minus 1னா என்ன அர்த்தம்? இதுதானே எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க. n-க்கு பதிலாக n minus 1 ஆகுதா? அப்போ 2n minus 1 square plus 3n minus 1. வெரி குட், மணி அடிக்குது பாருங்க. ஓகே, அடுத்தது 2
n ஸ்கொயர். அப்ப இந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்க்கு. ஸ்டார் மணி பக்கத்து வீட்டுல மணி அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு சகுனம். ஓகே, you gelak nanti you terima benda sama. N square minus 2n plus 1 plus 3n minus 3. Okay, lagi kembang. 2n square. Don't make any symbol mistake. 2 times negative 2. Negative 4n. 2 times 1. 2. 3n minus 3. 2n square minus 4 plus 3 சேர்ந்தா minus n. 2 minus 3 minus 1. Itu dia punya term. Quadratic. Jangan pergi solve. Ada orang quadratic பார்த்த கையோட solving தான் போயிருவாங்க. உன்னை யாருமா சொன்ன? நான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் லேப்டாப்ல. ஓகே, Sn minus 1 வந்துருச்சா? இப்போ எப்படி இங்கேருந்து Tn நம்ம கண்டுபிடிக்கிறது? யாருக்கு தெரியும்? அதை யாரெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களால உடனே சொல்லியிருக்க முடியும் இப்போ இந்த கேள்விக்கு. அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒன்றுமே இல்லைல்ல, அப்புறம் ஒன்றுமே ஜவாப் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் ஆகுது. Tn is equal to Sn minus Sn minus 1. கோரஸ்லாம் பாடக்கூடாது. கேட்ட வாய்ப்பு கொடுக்குறப்ப பதில் சொல்ல, இப்போ கோரஸா பதில் சொல்றாங்க. கூட்டத்தில் கோவிந்தா போடாத. ஓகே, Sn minus 1 வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா? Sn வந்து அங்கே இருந்துச்சு ஆமாவா? அவங்க Tn கேட்குறாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரியல, அவங்க இதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கணும். ஆகலைன்னா நீங்கள் இன்னும் அட்மெட்ஸ்க்கு பிடிபடலைன்னு அர்த்தம். ஓகே, Sn வந்து 2n ஸ்கொயர் ப்ளஸ் 3n கரெக்டா? அது எழுதிக்கிங்க. 2n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் ப்ராக்கெட் Sn minus 1 வந்து 2n square minus n minus 1. Very good. Okay, 2n square minus 3n minus 2n square minus minus plus n minus minus plus 1. அப்போ 2n square minus 2n square potong. Negative 3n plus n negative 2n plus 1. இங்க 2n square plus 3n. ஐயோ, இங்க கரெக்டா செஞ்சிருக்கேனா? இங்க கரெக்டா தான் செஞ்சிருக்கேன். இதா? ஓகே, அப்ப என்ன வருது? 4n minus 1. 4n plus 1. அதான் Tn ஃபார்முலா. Boleh Part A sudah siap. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா நம்ம ரெண்டு ஃபார்முலாவும் பாய்ச்சோம்ல, அதாவது Sn ஃபார்முலா, n minus 1, Tn, இதெல்லாம் வந்து ஏபிக்கும் சரி ஜிபிக்கும் சரி ஒரே மாதிரி தான். ஓகேயா? ஆனால் கொஸ்டின் பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோ தட் தி சீக்வன்ஸ் இஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். உன் Tn இந்த மாதிரி கிடைச்ச கையோட உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் தான். ஓகேயா? பட் இருந்தாலும் அதை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? யாருக்கு தெரியும்? எஸ் அரினி, எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? T3 எங்க இருக்கு? Sir, we can use the formula to find T3. Yes, very good. T3 minus T2 equals to T2 minus T1. எனக்கும் குத்து மதிப்பா தான் விளங்குது. அதாவது எனக்கு புரிஞ்சுமா, இந்த Tnல T3 கண்டுபிடிக்க சொல்ற அதானே? ஆமா, T3 T2 equals to 1. ஓகே, இது வரேன். இது வேற நாட் ரெஸ்பாண்டிங் வந்துகிட்டு இருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் கொண்டாருங்க. ஐயோ,
நீங்க படிக்கிறதுக்கு இயற்கைக்கும் பிடிக்கல, இன்டர்நெட்டுக்கும் பிடிக்கல. ஆனா அதெல்லாம் கடந்து நம்ம படிக்கிறோம்ல, அதான் ப்ரோக்ரஷன். ஓகே, சோ T3 என்ன எப்படி தேடுறது? அதான் Tn இருக்கு. இருங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். 2n² 3n² - 2n எல்லாம் செஞ்சு கடைசியா கதையாயிர போகுது. ஏன்னா T3 தேடணும், T2 தேடணும், T1 தேடணும். அப்பதானே ப்ரூஃப் பண்ண முடியும். T3 - T2 = T2 - T1 னு. ஓகே, so 4 times 3 plus 1 which is equals to 13. betul. T2 na 4 times 2 plus 1 which is equals to 9. T1 na 4 times 1 plus 1 which is equals to 5. Boleh nampak tak? T3 minus T2 எவ்வளவு வருது? 13 minus 9 which is equals to 4. அதே மாதிரி T2 minus T1 9 minus 5 which is 4. That means since T3 minus T2 equals to T2 minus T1, இந்த கேள்வி மல்லி ஸ்டாப் போட்டோம் தானே? ஓகே, since அது ஈக்குவலா இருக்கறனால this sequence is an AP. ஃபுல்லா எழுதுங்க நீங்க. ஐ மீன் எக்ஸாம்ல ஃபுல்லா எழுதுங்க. இப்ப ஷார்ட்டா எழுதுங்க, முடிச்சு போதும். சார் எஸ், வேகமா பேசு. சார் கொஞ்சம் சார் பேசுமா. அந்த 3 இருக்குல்ல, why 4 come 4 3 ஏன் 4 ஏன் வந்துச்சு? எங்க இருந்து எடுத்தீங்க? Tn ஃபார்முலாமா அது பாரு. ஓகே ஓகே ஓகே. அப்ப நீ இத சொல்லலையா மத? அதுதான் சொன்னேன். அப்புறம் 4 எங்க வந்துச்சுன்னு கேக்குற? தங்கச்சி கூட சண்டை போட்டேனா அதான். அதான் ஃபேஸ் டு ஃபேஸ் வரணும். ஓகே ஓகே, அது மெடிக்கல் கண்டிஷன். ஹலோ சார், எல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா? மெடிக்கல் ரிப்போர்ட் வேணுமா? You can hear me clear it now, right? ஓ, முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? எல்லாம் சொல்லிட்டாங்களா? டன் முடிச்சிட்டீங்களா? டன் அனுப்புங்க. எழுதுங்க அப்பதான் பார்க்க சொன்னாங்க. ஓகே, ஈஸ்வர் அர்ஷினி. ஓகே, இன்னொரு ஆளு. ஓகே ரைட், நாலாவது கேள்வி முடிச்சிட்டோம். ஓகே ஓகே or not? பேப்பர் 1 not bad, right? பேப்பர் 1 கேள்வி உங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து பாருங்க, பேப்பர் 1 கேள்வி தான், கிளாந்தான் கேள்வி. அதான் ஓகே தான். அவனுங்க சுத்தி அந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்றது, சைமல்டேனியஸ் அந்த மாதிரி தான் முடிப்பாங்க. ஓகேயா? சரி, இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, kita tengok soalan nombor 5. An arithmetic progression and geometric progression ரெண்டும் கலந்து has the same first term. ரெண்டு பேருக்குமே ஒரே first term இருக்கு. T1 ல both have the same common difference and same common ratio. அப்படின்னா என்ன அர்த்தம்? D is equal to R is equals to half. Okay, now the seventh term of the AP is 13, while the 11th term of AP is equal to sum of n of the first term of GP. சிறப்பு, மிக சிறப்பு. ஓகே, அவங்க எப்படி வேணாலும் கொடுக்கட்டும், ஒன்னு அழகா டீகோட் பண்ணுங்க. இதை ஜாலியா முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, முதல் கேள்வி என்னன்னா, ரெண்டு பேருக்குமே உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் கேக்குறாங்க, அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் n கேக்குறாங்க. ஓகே, பாத்துடலாம் இத. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், 7th term of AP, T7 of AP இப்படி போட்டுறேன். AP is 13 சொல்லியிருக்காங்க, கரெக்டா? அப்ப எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க, இப்ப T7 நான் சொன்னா A plus 6D அப்படி சொல்ல தெரியணும். S7 சொன்னா 7/2 2A plus 6D அப்படி சொல்ல தெரியணும். இதை யாரு ஃபாஸ்டா சொல்ல முடியலையோ, நீங்க ரொம்ப வந்து எக்ஸசைஸ் செய்யறது ரொம்ப குறைவு, அபூர்வம். உங்களோட ஒர்க் புக் எல்லாம் மியூசியம்ல தான் வைக்கணும், ரொம்ப அபூர்வமானது.
ஓகே a plus 6d equals to 13. ஆனா ஞாபகம் இருக்கா நம்ம கிட்ட d சொல்லிட்டாங்க. அப்ப இந்த a கண்டுபிடிச்சிட்டோம். 6ல half 3, a equals to 10. First question done, 2 marks. ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து a வந்து 10 தெரிஞ்சிருச்சு. ஆமாவா guys? ஓகே அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். while the 11th term of AP T11 of AP is equal to sum of first n terms of GP. இதானே? ஸோ T11 எவ்வளோ? a plus 10d டக்குன்னு சொல்ல தெரியணும். இது ஹலோ தங்கச்சி, அது ஜிபி, நீ சொல்றது ஏபி. விளங்கிரும். ஓகே what is your r? still half தானே? half is less than 1 தானே? that means 1 can minus half. so 1 minus half. இருங்க நீங்க பாத்தீங்களா, நான் நார்மலா ஜிபி சம் செய்யும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்? ஆர் என்னன்னு பாக்குறேன், டினோமினேட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதை கத்துக்கிங்க முதல்ல. அப்ப நீங்க ஃபார்முலாவை அஃபால் பண்ண தேவையில்ல. அப்ப இங்கேயும் 1 மைனஸ் ஹாஃப், இந்த ஹாஃப்க்கு வந்து n பவர் போடணும், n a, அப்புறமா a1 d1 r1 கண்டினியூ பண்ணிடலாம். இங்கேயும் நான் இது போட்டேன்னா சரி பரவாயில்ல, இங்க ஆர்ல கணக்குக்கு ஜெனரலா சொல்லுவோம். இப்ப கன்சிடர் பண்ணுவோமா எல்லாத்தையும்? a வந்து என்னது 10, d வந்து 1/2, a வந்து 10, 1 minus 0.5 n போட்டுக்கீங்க, இன்னும் சொன்னாங்க இருக்கும்ல. 1 minus half. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். போடலாம். சரி, இப்போ இது எவ்வளோ? 10ம் 10ஓட ஹாஃபும் 15. 15. இது வந்து ஜாக்கிரதையா செய்யணும், நம்ம டாலம் பண்ண முடியாது இன்னும். 1 minus 0.5 0.5. இந்த 0.5யும் 10யும் டிவைட் பண்ணுங்க. 10 divide 0.5 you will get 20. கரெக்ட் நாட்? ஆமாவா? சில பேர் இதை எடுத்து இங்க போய் டாரா பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. செய்யலாம், அப்படியும் செய்யலாம். ஓகே 10 divide 0.5 பண்ணீங்கன்னா 20 கிடைக்கும். 20 1 minus 0.5 n. இதானே? இப்போ நம்ம என்ன செய்யணும்? n தேடுறது. இதுக்கப்புறம் மேக்ஸ் தானே. So 15/20 is equals to 1 minus 0.5 n. 15/20 என்னது? 3/4வா? 0.75. அப்ப 0.5 n வந்து இங்க கொண்டு வா. 1 minus 0.75 இங்க கொண்டு வா. இது 0.25 is 0.5 n. betul? Actually 0.5 நம்ம ஸ்கொயர் பண்ணாதானே 0.25 வருது. லாக்லாம் போடலாம். லாக் போட்டு கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க ஈஸியான மெத்தடை மத பாருங்க. லைக் 5 ஸ்கொயர் இஸ் 25. what? அப்ப 0.5 ஸ்கொயர் தட்டி பாருங்க, 0.25 வருதானே? வருதா? வரணும். n equals to 2. முடிஞ்சிருச்சு கதை கட்ட. சார் ஐயோ yes. I don't understand the D, the first one, T7. Did you read the question? No, wait. The D, how you know 1/2? Because they said the common different. நீ லெங்தியா பேசினா என்னோட லேப்டாப்ல விளங்காதுமா. நான் ஹெட்செட் கொண்டு வரலையே. யாரோட லேப்டாப் கூடயா இருக்கு சவுண்ட்? சார் காமன் டிஃபரண்ட்னா D தானே? ஆமாமா, காமன் டிஃபரண்ட்னா D தான். ஓகே அண்டர்ஸ்டாண்ட்.
வேற என்ன கேட்ட? அவ்வளவுதான். அதுக்கு ஏன் புரியாம போகுது உனக்கு அந்த கொஸ்டின்? I want that that time I don't understand D is the ஓகே common ஓகே. difference. இது நான் என் வீட்ல இருந்தேன்னா ஹெட்செட் போட்டுப்பேன், கிளியரா இருக்கும், விளங்குறது. இது வந்து நான் இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கேன், மழை பெய்யுது, எனக்கு விளங்க மாட்டுது. அப்ப கேள்வி இருந்தா எப்படி கேட்கலாம்னா, நீங்க மேபி உங்களோட வாட்ஸ்அப் லைன் எனக்கு கேளுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க. ஓகே, then I can hear your voice clearly. முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? 316 அப்ப நான் இப்பதான் சொல்றாங்க. ஒரு 2 பேர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு ஆளு. அரிணி டன். ஓகே ஓகே. ஸோ ஓகே, நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் செய்யறது நல்லது தான். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணும். Paper 1, okay, APGP is not bad. APGP memang tak bad. Kamu takut nak try. Kamu memang malas try kan last time. அதனால தான் உங்களுக்கு APGP வந்து கஷ்டம்னு தோணுது. ஓகே ரைட். இது பேப்பர் 2 kita leave. இது பேப்பர் 1 kita buat. ஓகே, இது ஷோ பண்றது பிரச்சனை இல்லை. பட் நான் சொன்னல மத ஃபார்முலா கேட்குற ஃபார்முலா ப்ரூஃப் பண்ற கேள்வியெல்லாம் நம்ம மத ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா இது நீட்டா போய்கிட்டே இருக்கும். உங்க tak sesuai ditanya sebenarnya benda-benda ni. Saya pun tak tahu kenapa dia tanya, tapi memang அது எப்படி உருவாகுது அந்த ஃபார்முலா அப்படின்ற விஷயத்த அட்மிட்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இதெல்லாம் போடுறவனுங்க ஃபார்முலாக்கு உரிய ஒரு சப்ஜெக்ட்னா ஃபிசிக்ஸ், அதுல கூட டெரிவேஷன்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஆனா அட்மிட்ஸ்ல பாருங்க ரொம்ப ஆடுறானுங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. பி கொஸ்டின் சம்பவம் பண்ணலாம் முதல்ல, அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நான் அந்த ஃபார்முலா சொல்லி தரேன். given an AP 5 9 13 17, find the sum of first n terms. ரொம்ப ஈஸியாச்சு அது. SN கேக்குறாங்க கரெக்டா? இது வந்து ஏபியா ஜிபியா? ஏபி. அப்ப என்ன ஃபார்முலா வரும் வள்ளி? SN equals to NO2 NO2 2A plus epsilon n minus 1D. அதுதான் எத்தனை D? 2 what is the இது 5 Find your D. D தான் 9 minus 4 தேட முடியாதா? I know, you must find first. D is equals to 9 minus 5. Okay, right. அப்ப இது என்ன வருது? அவங்க n termsல தான் கிடைக்கும் நம்மளுக்கு. N terms. So my A is 5, right? NO2 10 plus 4n minus 4. ஓகே, இப்போ என்ன வருது? 10 minus 4 என்னமா வருது? 6. 6 plus 4n. and then இதெல்லாம் நம்ம divide 2 பண்றோம் கரெக்ட்டா? Yes. அப்ப என்ன ஆகும்? 3. Very good. 3 plus 2n. அப்புறம் 3n plus 2n square. இதான் SN. Okay, good. என்ன கறி? I'm dragging out this equation. It's actually what? மேல உள்ள progression தான் அது. ரைட்டா இல்லையா? 5 9 13. அப்ப sum of இந்த x வந்து எத்தனையாவது நம்மளுக்கு தெரியல. ஆனா SN வந்து அதாவது இது எத்தனையாவது டேர்ம் நம்மளுக்கு தெரியல கரெக்ட்டா? அப்ப sum of first n terms is 2277. betul dah? Okay.
என்ன கொஸ்டின் B2 சி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க SN equal to 2 to 7 7. SN நீ போய் திருப்பி தேடாத, அதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின். 3n plus 2n. எஸ் 2n square plus 3n So 3n plus 2n is what? equals to 2 to 7 7. 2n square plus 3n. சார் நீங்க ஏன் சார் என்னை ஏசவே மாட்டீங்க? அதானே வள்ளி. இப்போ கொஞ்ச நேரத்துல இப்போ வந்து நம்ம ஓகே இது பண்ணுங்க, ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. திரும்ப 33. ஓகே இருங்க, 33 னா n minus 33, இன்னொன்று வந்து equals to 0. N minus 33 equal to 0, so n equals to 33. 2n plus 69 equals to 0, so n is equals to negative 69 over 2. But Tn cannot be negative. Adakah kita ada negative 2 terms. So rejected. அதனால n is equals to 33. Quite easy தான் for questionsலாம். ஓ x கேக்குறாங்களா? அவங்க என்ன கேக்குறாங்க? ஆமா x தெரியணும். x வந்து 33 கிடையாது, அது 33வது டேர்ம். கரெக்டா? கிளியரா யோசிங்க. கரெக்ட், நல்ல ஞாபகப்படுத்துங்க. அப்ப T33 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். T33 is x. கரெக்டா? So what is the x? a plus 32d. யார் அது வேகமா சொல்றாங்களோ அவங்களாம் a எடுப்பாங்க. யார் யோசிக்கிறாங்களோ அவங்க a எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் கடந்து 1.5 வருஷம் கொடுத்து அப்பெல்லாம் படிக்காத ஜியோமெட்ரியா சொல்லக்கூடாது. ஆனா இதெல்லாம் வந்து நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிங்க இல்லையா? இப்ப கத்துக்கிறீங்களா, உடனே அதை நிறைவேற்றுங்க. ஓகே, a plus 32d. a இருக்கா நம்ம? ஓ ஏவும் டியும் இருக்கு. ரைட்டா? a வந்து என்னது 5, 32d. d என்னது 4. எவ்வளோ வருது மொத்தம்? 133. ஓகே, ஸோ இந்த கேள்வி பாருங்க. n 33வது தெரியும், ஆனா 33 நம்ம தம்பா பண்ணல. 33வது டேர்ம் என்னது? அதுதான் 133. ஏன்னா சால்வ் த ஈக்குவேஷனா we want to find the x. ஓகே, ஆன்லைன் ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டாங்களா பாருங்க. ஒரு ஆள் மாடரேட்டர் செக் பண்ணுங்க. One done. Okay. Okay, good. Okay, இது பேப்பர் 2. இது நல்லா இருக்கும் இந்த கேள்வி. இது வந்து செம்ம கேள்வி இது வந்து. இப்ப இந்த சம் ஆஃப் இன்ஃபினிட்டி இருக்குல்ல, இது தெரியணும்னா நான் டிகிரியில படிச்ச லிமிட் இருக்குல்ல, லிமிட் டு த இன்ஃபினிட்டிலாம் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சா தான் இது இந்த ஃபார்முலாவை ப்ரூஃப் பண்ண முடியும். இப்போ நான் காட்டியும் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. டெக்ஸ்ட் புக்ல இருக்கா? இருக்கு. காட்டி பிரயோஜனம் இல்லையே, உனக்கு அது புரிய போறது இல்லையே. அவுட் ஆஃப் சிலபஸ் என்ன கேட்டீங்கன்னா செபடாஷ். அந்த 2 மார்க் உனக்கு நீ எடுக்கக்கூடாதுன்ற வைத்தறிச்சு. ஓகே, அடுத்தது வந்துட்டான் எஸ்பிபி. இவனும் என்னது ஷோ த ஃபார்முலாவா? ஸ்கிப் த 8a. KIV nanti kita tengok. Okay, Ma, நீ சார்ஜர்ல போடல, கடமையை ஒழுங்கா செய்யல. ஹரி நீ கரெக்டா போட்டுரும். ஓகே, இதே கேள்வி இந்த வருஷம் ட்ரையல்ல இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கி இருக்காங்க. சபா கேள்வி இந்த வருஷம் நீங்க வந்து உண்மையாவே சேலஞ்சிங்கான ட்ரையல் பேப்பர் தேடுறீங்கன்னா சுப buat Sabah trial, cuba buat Kedah trial. Ini cukup mencabarkan. என்ன ஃப்ராக்?
என்ன ஃப்ராக் தெரியலையா? ஃப்ராக் கேள்வி இருந்துச்சா தெரியல. ஓகே, இந்த சபாவும் கிடாவும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கும் எல்லாம். Why the students day? எடிட் சம்திங்ல. ஓகே ஓகே, இந்த கேள்வி நல்லா பாருங்க. Zaki Bakery has sold 400 cakes on the first week. ஓகேயா? On the second week, ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் செஞ்சது இல்லை. ஆனால் இது பேப்பர் 1ல ப்ராப்ளம் சால்விங் கேட்டிருக்காங்க, ரைட்டா? வேறு வழி இல்லை, செஞ்சாகணும். On the second week, the sale has decreased by 8 cakes until 7th week. 8 குறையுது. அப்பனா இது ஏபியா ஜிபியா? ஏபி. தெரிஞ்சு சொல்றியா தெரியாம சொல்றியா? அதாவது penambahan atau penolakan secara constant, அதாவது குறையுதுல 8 ஒரே மாதிரி குறைஞ்சாலும் இல்ல ஒரே மாதிரி ஏறினாலும் அது ஏபி. புரியுதா? until 7வது வாரம் வரைக்கும் டிராப் பண்ணிக்கிட்டே இருக்கு. on the following week அப்படின்னா week number 8 என்ன நடந்துச்சு? due to promotion the sale has increased by 100% compared to previous week. அதாவது 7வது வாரத்தை விட 100% அதிகம். 100% அதிகம்னா என்ன அர்த்தம்? நீங்களா இண்டெக்ஸ் நம்பர் படிச்சிருக்கீங்க தானே? Percentage is GPA. 200. இது என்ன சொல்லியிருக்காங்க? இது முதல்ல ஜிபிஏ வராது, வெயிட் பண்ணு. 200% ஏறி இருக்குன்னு அர்த்தம். இன்க்ரீஸ் பை 100னா நம்ம கால்குலேட் பண்ணும்போது 200%. ஓகே, பரவாயில்ல, இது புரியலன்னா நம்ம அப்புறம் பார்க்கலாம். கம்பேர் டு த ப்ரீவியஸ் வீக் by using the formula given in 8A, அதாவது அசேல் தம்பா ஃபார்முலா. calculate the number of cake that has been sold starting from the first week until the promotion week. சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா week 1ல இருந்து week 7 வரைக்கும் அழகா progression ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. promotion week 8வது வாரம் வந்து progression ஃபாலோ பண்ணிச்சா? அத progressionலயே சேர்க்காதீங்க. அப்ப எப்படி செய்யறது? எஸ், முதல்ல வந்து S7 கரெக்டா? பிளஸ் முதல் 7 வாரத்தோட கேக் வந்து பிளஸ் பண்ணிட்டு அப்புறம் ப்ரீவியஸ் வீக்கை விட 100% ஏறி இருக்குன்றாங்க, கரெக்டா? அப்பனா 200% டைம்ஸ் பண்ணணும். இப்போ 50% ஏறி இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 50 டைம்ஸ் அந்த விஷயத்தை டைம்ஸ் பண்ணி திருப்பி 100 அந்த ஒரிஜினல் வேல்யூ கூட தம்பா பண்றீங்க தானே? அது ரெண்டு வேலை. நீங்க இண்டெக்ஸ் நம்பர் படிச்சிருக்கீங்க, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். 200 over 100, 100% compared to what? previous week na S வராது, T7 வரும். எஸ், யாரு T7 சொல்றீங்களோ அது கரெக்ட். T7 விட 200%, அதாவது துவா காலி கண்டாலா பேசிக்கலி கூடயா இருக்கு. ஓகே, இதான டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா இது சொல்றத தான். ஓகே, 7 என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி A என்னது? ஓனா D என்னது சொல்லியா? 8 டிக்ரீஸ் பை 8. அதனால என்ன வரும்? D. அதனால D என்ன வரும்? -8 வரும். லாப்பானா 8 மார்க்கா தான். அப்புறம் 400 டிக்ரீஸ் பை 8னா வந்து அடுத்தது வந்து என்ன? 392 தானே? இதை எடுத்து இதை மைனஸ் பண்ணா T2 மைனஸ் T1ல T1 மைனஸ் T2 கிடையாது, -8. கேர்ஃபுல். ஓகே, அப்ப S7 ஓட ஃபார்முலா 7 over 2 2A plus 6D, கரெக்டா? plus 200% னா 200 over 100 which is 2 times T7 னா A plus 6D. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணுங்க, அப்ப ஆன்சர் வந்துரும். ஸோ 7 over 2 2A வந்து என்னது? 400 plus 6D, D வந்து -8 plus 2A, இல்லாட்டி பரவாயில்ல இப்படி வச்சிருவோம். 2A வந்து 400 plus 6 நெகட்டிவ் லாப்பன். ஒன்று நம்ம அதை கால்குலேட் பண்ணுங்க, ஒரு பிராக்கெட் அதை கால்குலேட் பண்ணுங்க.
2632. You times it with 7 or 2. Why not? I mean first section bracket சொல்லிட்டேனா? Okay. இது 704. ஆன்சர் வேற மாதிரி கரெக்ஷன் என்ன சொல்லுங்க? 1928. அதாவது ஹை ஸ்கூல் ஆரம்பிச்சு மறு வருஷமா? ஹை ஸ்கூல் எப்ப ஆரம்பிச்சாங்க? அதான் மறு வருஷம். You are get 1928 or 3 you still remember. Yeah, I still remember. 632 you plus 7 of 4 getting 1928. Oh yeah, மைனஸ் பண்ணிட்டேன். போச்சு, சொன்ன டயலாக்லாம் வேஸ்ட் ஆச்சு. 2632. அதுக்கு ஏதோ சொல்லு, நான் வெயிட் பண்ணேன். தெரியலையே. So 3336. ஓகே. த்ரீ 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 சிக்ஸ் நான் 336 கூட சொல்லலாம். கரெக்டா இல்லையா? இப்ப என்ன சொல்லுவேன்னு கேட்டல, இப்படிதான் சொல்லுவேன். ஓகே, மாடரேட்டர் செக் பண்ணுங்க. ஆக்சுவலி நல்லா தானே இருக்கு ஏபிஜிபி செய்யறதுக்கு. என்ன கிடைக்கலையா? S8 வராது, S7. ஏன்னா ஒன்ஸ் அந்த ப்ரோக்ரஷனை மீறி வேற ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ரஷன்ல இருந்து தரை பண்ணிருங்க அவனை. ஓகே, அடுத்தது क्वेश्चन நம்பர் 10. although இது வந்து பேப்பர் 2 இருந்தாலும் இது வந்து பேப்பர் 1 வந்து பேப்பர் 2 மாதிரி காட்டுறானுங்க, பேப்பர் 2 பேப்பர் 1 மாதிரி செய்றானுங்க. see இந்த மாதிரி கேள்வி வர செஞ்சிருவோம். ஏன்னா இது பேப்பர் 1 மாதிரி தானே இருக்கு, அதுவும் இது SBP பேப்பர். ஸோ நல்லா செய்யுங்க அதை. ஓகே ஓகே, ரெடி? given the sum of the second and third term of GP is 30 while the second term is 9 less than the first term, all terms in this sequence are positive. Okay, so முதல் விஷயத்தை டீகோட் பண்ணணும் நம்ம. எப்படி? sum of the second and third term of geometric progression brick rate precipitate. அந்த வார்த்தைலாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட் your biology still have what? நியூட்ரிஷன்ல ஃபுட் டெஸ்ட்ல இருக்கும்ல, எப்ப படிச்சோம்னு கேட்க போற. precipitate என்னது? அந்த கீழ அந்த x mark இலாம் பண்ணதுக்கு precipitate. அது முன்னாடி எனக்கு தெரியாது. What she said biology. The one you learn in your science. Yeah. You are my student some more. Sir, what word that again? Big precipitate. When Precipitate, I know, sir. Big precipitate means I don't know, sir. சரிம்மா, ஒன்றும் இல்லைம்மா. Arini, you know B grade. precipitate-னா like ஒரு மாதிரி அந்த ஒயிட் கலர்லாம் ஃபோம் மாதிரி ஆகும், லைக் கட்டி கட்டி. சரி, precipitate நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? What precipitate? இல்லம்மா, விட்டுருமா. recreate no, சயின்ஸ்ல இல்ல. brick எங்க rate precipitate. brick rate precipitate-னா என்ன சொல்லுவாங்க? இது மேரா பாத்தா? இல்ல சார். சரி விட்டுருங்க. sum of this, இது வந்து GPA guys. okay, sum of the second term and third term னா என்ன செய்யணும்? ஸோ ஒரே வாட்டி வாய்ப்பு, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். படிக்கும்போது S2லாம் சொல்ல வாய் தவறி கூட சொல்லக்கூடாது, கவனமாக பார்க்கணும், கழுகு மாதிரி பார்வை இருக்கணும். செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் ஆஃப் GP. ஸோ வாட் இஸ் T2?
வாட் இஸ் T2? A plus பிளஸ் சலா ஆர் இது சொன்னேனே ஒரே வாட்டி தான் வாய்ப்பு. அப்பனா நான் சொல்ல தேவையில்ல. AR ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 30. ஓ இது நாங்கள் செஞ்சோம் போன வருஷம், கொஞ்சம் நீட்டாக தான் ஆயிடுச்சு. இதோட என்ன சொல்லுவாங்க, இதோட ஈக்குவேஷன் வந்து நான் ரெண்டு வாட்டி செஞ்சேன். ஐ கான் ரிமெம்பர், ஐ திங்க் சம்திங் லைக் தட். இதை இப்போ எழுதின வேகத்துக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நானும் வைஷ்ணவியும் பண்ணோம். ஓகே, அண்ட் தென் த செகண்ட் டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? T2 இஸ் ஈக்குவல் 9 less than first term. அப்படின்னா T1 minus 9 பண்ணா T2 கிடைக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ நம்மளோட ஜிபி. ஸோ இதுலயும் ஏஆர் இருக்கு, தெரியுதா? கவனிக்கிறீங்களா? இதுல A minus 9, நான் 9 கொஞ்சம் கீழே எழுதிருப்பேன். ஓகே, இப்போ ஏஆர்னா என்ன அர்த்தம்? A minus 9 சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்னா இது வந்து equation 1, இது equation 2. ஓகே, சூப்பர். என்ன செய்யலாம்னு பாருங்க. இங்கேயும் ஏஆர் இருக்கு, இங்கேயும் ஏஆர் இருக்குல்ல, அதை கூட சப்ஜெக்ட் ஆக்கலாம். சால்வ் பண்ணுங்க, எப்படியா சால்வ் பண்ணும். இப்போ இங்க ஃப்ரம் 1 ஆரம்பிச்சிருச்சுமா, ஐ திங்க் காத்தாடி நினைக்கிறேன். ஃப்ரம் இது சப்ஸ்டிடியூட் 2 into 1 கூட சொல்லலாம், ரைட்டா? எழுத முடியல என்னால. சப்ஸ்டிடியூட் 2 into 1. ஓ நான் நினைக்கிறேன் ஃபேன் ப்ராப்ளம் இல்ல, கால்குலேட்டர் நினைக்கிறேன். கால்குலேட்டர் அது இங்க நான் வச்சு செஞ்சேன். ஏன்னா கால்குலேட்டர்லயும் சென்சர் இருக்கு. பரவாயில்ல, இதெல்லாம் பிசிக்ஸ் உங்களுக்கு புரியாது. அது இன்டர்ஃபியர் பண்ணும். அப்பப்போ ரைட் பண்ண ஓகே, சப்ஸ்டிடியூட் பண்ண விட்டா தானே நான் பண்றதுக்கு. ஓகே, ஏஆர்னா என்ன அர்த்தம்? A minus 9 பிளஸ் ஏஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 30. செய்ய வேண்டியதானே? ஏன் நான் ஏஆர் இருக்குல்ல, அது அப்படியே கன்சி பண்றேன் இந்த ஏஆர் கிட்ட. அது ஏஆர் ஸ்கொயர்மா? cannot. அதெல்லாம் செய்யக்கூடாது. 39 வருது, ரைட்டா? 21 வருது. ஏய் minus 9. சரி, இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் சொல்லுங்க? ஸ்டில் 2 அன்னோன் தானே இருக்கு. அப்ப அதான் இருங்க, எனக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் இருங்க இருமா, இங்க வந்து இது வேற சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க செய்யுங்க மத கொண்டாடுங்க. இது ஒரு ஓகே அரிசி பயந்துட்டு. இப்ப அரிணிக்கு என்னதான்? R equals to A minus 9 over A, கரெக்டா? R சப்ஜெக்ட் ஆக்கிடலாம். இது வந்து 3. சப்ஸ்டிடியூட் 3 into 1. ஐயோ நிறைய R இருக்கு. சரி, வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகணும். A அந்த R கிட்ட கன்சி பண்ணுங்க. A இல்லம்மா, காத்தாடி தான். A minus 9 over 9. அது A. ஐயோ என்னோட 9ம் ஏவும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே
plus அதான் அப்புறம் AR square guys A minus 9 A minus 9 over A square equals to 30. ஓகே என்ஜாய் பண்ணுங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஏவும் கட் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுது, A minus 9 பிளஸ் இது அவசரப்பட்டு டாரா பண்ணக்கூடாது, கீழேயும் வெட்டக்கூடாது, ஏன்னா அது ஸ்கொயர் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ A minus 9 ஸ்கொயர் பண்ணா A ஸ்கொயர் மைனஸ் 18A பிளஸ் 81, கீழே வந்து A ஸ்கொயர். கரெக்டா? இப்படி செஞ்சோம்னா ஈக்குவல்ஸ் டு 30. இது எங்கேயோ போகுது. ஓகே அடுத்தது இப்போ நம்ம வெட்டலாம், இந்த A ஸ்கொயருக்கு இந்த A வெட்டிடலாம். ஆமாவா? அப்போ என்ன ஆகும், A minus 9 பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 18A plus 81 over A equals to 30. அப்போ அந்த மாதிரி நம்ம கீழே ஏதாவது A இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், multiply back with A. கரெக்டா? So the whole equation we multiply by A. What do you get? A square minus 9A. இது அப்படியே A வெட்டிக்கும், அதனால A square minus 18A plus 81 equals to 30A. சரி இப்போ ஒன்று பார்க்கலாம். A square plus A square 2A square minus 9 minus 18 தெரியுதா, minus 9 minus 18, அந்த 30 உள்ள கொண்டு வந்தா minus 30 minus 50 57A plus 81. ஓகே இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. கடுப்பாயிரும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா. முடியுதா? இருக்கா? ஓகே A minus 27 2A minus 3 equals to 0ல, ஏன்னா நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம்ல அதை. இங்க இது இந்த இடத்துல 0 வரும், ஏன்னா 30A உள்ள கொண்டு வந்துட்டோம்ல. ஸோ A is equals to 27. ஏதாவது A க்கு ஷார்ட் கொடுத்துருக்காங்களா? All the terms in the sequence are positive னு சொல்றாங்களே. நோன்னு சொன்னேன், ஏன்னா A is one of the term. what? ரெண்டுமே பாசிட்டிவா வருது. Under what circumstances? 3 over 2 ஆமா. ஓகே ஐயோ ஏன் இது இவ்வளவு தூரம் இருக்கு? இது ஏ கண்டுபிடிக்க இவ்வளவு நேரமா? சரி இருங்க நான் செக் பண்றேன் ஆன்சர். கொஞ்சம் கல்லுமாகான் இருக்கு, அவங்களுக்கு பரவாயில்ல, அவங்க பாசிட்டிவ் சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஆனா என்ன மாதிரி டீட்டெயில்டா மேத்ஸ் படிச்சவங்களுக்கு அது தெரியும் இந்த क्वेश्चन வந்து வீக்னஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே ரைட். so 27 when A equal to 27 R கண்டுபிடிக்கணும். ரைட்டா? wait I also never do. A equal to 27. okay இது ரிஜெக்டட் பண்ணிருங்க. क्वेश्चनல வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்னு மாத்திக்கிங்க. okay right when A equal to 27 ஏதாவது equation 3 எடுத்துக்கிங்க, நேரா R வந்துரும். substitute into 3. so R is equals to 27 minus 9 over 27 18 over 27 which is 2 over 3. இது செஞ்சு முடிச்சுட்டு B செஞ்சுக்கிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரம் கிராப் புக் பண்ணி விட்டுறேன். ஹலோ equals to 150 over 81.
ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், n மைனஸ் ஒன் இங்கே இருக்குல்ல, அந்த மைனஸ் ஒன்னா அந்த 2/3 மைனஸ் ஒன் தான், புரியுதா? அப்போ அதை கீழே இறக்கிடுங்க. புரியுதா இதை என்ன சொல்கிறேன்னு? 2/3 n மல்டிப்ளை 2/3 நெகட்டிவ் ஒன் தானே, அந்த மாதிரி வரும் n மைனஸ் ஒன். ஓகே, ஸோ அதை நான் கீழே இறக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேட்டரில் 27/2/3 எவ்வளோ வருது? 27 times 3 divided by 2. 81/2 வருதா? ஓகே, ஸோ 81/2 2/3n equals to 150/81. கரெக்டா? இப்போ 2/3n is equals to 150/81. இது அங்கே போனுச்சுன்னா பஹாகி 81/2, ரைட்டா? அந்த பஹாகி துக்கா ஜடி டாராப் 2/81 வரும். No 2 or 3. கரெக்ட் தானே நான் சொன்னீங்களேன்? நினச்சி 81 கேன்சல் பண்ணணும், நான் பண்ணல. ஸோ என்ன வருது? 100 over 100. வாய்ப்பே இல்லை இது வர்றதுக்கு. ஸோ n லானும் பாய்க்கலாம், லாக்கும் பாய்க்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, n மின்னுக்கு கொண்டு போங்க, லாக் 10 வைங்க. எவ்வளோ வருது? வேற ஐயோ வந்து ஓகே, எவ்வளோ வந்துச்சு? 7.601. அப்படி வராது. ஆன்சரில் வந்து 6.61 வருது. கரெக்டாக தானே செஞ்சோம்? ஓகே, நான் ஆன்சர் காட்டுறேன் உங்களுக்கு. டுவெண்ட்டி 2/3 n minus 1 வரைக்கும் இருக்கா? ஈக்குவல் டு 150/81. கரெக்டா? நம்ம ஜலான் கர்ஜா கரெக்டு. n equal to 6.61 சொல்றாங்க, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. 7.61. தயவு செய்து இருங்க, நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். 6 சொல்றாங்களே. ஓகே, இப்போ வந்து log 10 100/2187 over log 10 2/3 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்றீங்களா? $7.61. ஸோ இது இன்டிஜர் கிடையாது, கரெக்டா? ஸோ நாட் அன் இன்டிஜர். கரெக்டாக அது டேர்ம் அந்த ப்ரொக்ரெஷன் உள்ள இருந்துச்சுன்னா n equal to 6, n equal to 7, n equal to 8னு வரணும், கரெக்டா? இல்லாதனால therefore it does not lie on the progression. Sebutan dalam janjang ini, sebutan ini bukan daripada janjang ini sebab bukan integer. என்னம்மா? So 150/81 is not belong to this progression. Okay, right. Kita dah buat dah. Cepat sikit.
மாடரேட்டர் செக் பண்ணிக்கிங்க, ஒரு கண் வச்சுக்கிங்க. டன் everyone. இவா செஞ்சுக்கிட்டு இருக்கியா? சீக்கிரம் செய். ஓகே, முடிச்சிட்டியா வள்ளி? காப்பி பேஸ்ட் பண்ற ஆளு தானே, தெரிஞ்சு செஞ்சியா? ஓ, நீ சப்போர்ட் பண்றியா அதுக்கு? ஓ, நீ பார்த்து கண்டுபிடிச்சிட்ட, அது புரிஞ்சிருச்சுங்க. அதுக்கு புரியாத ஒரு விஷயத்துக்குலாம் உனக்கு தான் ரோஸ்ட் வருவான் அடுத்த வாட்டி. ஓகே யா ஓகே. இது என்னது? நல்ல காலத்திலேயே ஒழுங்கா செஞ்சிருவீங்க. We going to do that. Okay, show that the sum of infinity the formula proof பண்றது. Okay, diagram 9 show இது கீழ B பாப்போம். Diagram 9 show a pattern that repeat itself to infinity. அப்ப sum to infinity நம்ம பாய்க்குவோம். Consisting square and the shaded triangle. The length of the side of the big square. இது ஃபுல்லாவே ஒரு ஸ்கொயர் தானே? is 6 cm. ஓ, அவங்க லேபிள் பண்ணிட்டாங்க. ஓகே, now question. சரி, அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபிஃப்த் ட்ரையாங்கிள் கேக்குறாங்களா? சோ இதுவும் ஸ்கொயர் தானே கணக்குக்கு. ஆனா அவங்க இதுலயே சொல்லியிருக்காங்களா அது ஸ்கொயர்னு? ஓகே, இருங்க. Diagram 9 show a pattern that repeat itself. Okay, pattern that repeat itself to infinity, consisting square and shaded triangle. அப்ப ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது 3, இது 3, கரெக்டா? இதுவும் 3, கரெக்டா? அப்ப அந்த இப்ப இது ஃபுல்லா 3ல இது 1.5, கரெக்டா? 1.5 புரியுதா? ஸோ அவங்க வந்து பேஸ் லெங்த் ஆஃப் த ஃபிஃப்த் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க, ரைட்? அவங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட ஏபியை வந்து ஏரியாவில் செய்யணுமா, பெரிமீட்டரில் செய்யணுமா, திங்கியில் செய்யணுமா, இல்லை தாப்பாவில் செய்யணுமான்னு கொஸ்டின் பொறுத்து இருக்கு. we know it's a triangle. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்? பேஸ் லைன் தானே கேட்குறாங்க. அப்போ வெரி சிம்பிள். மொதல் பேஸ் லைன் எவ்வளோ? தீகா தானே. அதுக்கப்புறம் 1.5 and so on. betul-dah? Ini sudah cukup. ஓகே, அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? The base length of the fifth triangle. அப்போ S5 T5 T5. ஏன்னா அவங்க சம் கேட்கல. அஞ்சாவது ட்ரையாங்கிள். வள்ளி புரியுதா? புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. T5 ஏன்னா எனக்கு தெரியும் உனக்கு புரிஞ்சா இல்லையான்னு. புரிஞ்ச மூஞ்சி எப்படி இருக்கும், புரியாத மூஞ்சி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். A வந்து எவ்வளோ பாரு, தேடுற 3 R. ஓகே, கால்குலேட் பண்ணுங்க. எத்தனை நம்பர் கொஸ்டின்? R எவ்வளோ? சரி, நம்ம ஏன் R 1.5 எடுத்தோம்? அப்பனா ஃபெயில் தான். R வந்து 1.5 divided by 3ல 1/2. மறந்துட்டேன், சாரி. எவ்வளோ வருது? 3/16. ஓகே, ஸோ அவங்க பேஸ் லெங்த் கேட்டாங்க, அதுக்கேற்ற ப்ரோக்ரஷன் படியே வந்துட்டோம். ஓகே, இப்போ அடுத்தது ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இன் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதானே? அப்போ நீங்கள் பாருங்கள், மேலே வந்து சம் ஆஃப் இன்ஃபினிட்டி பாய்க்கல, அப்போ கீழே தான் சம் ஆஃப் இன்ஃபினிட்டி இருக்கு. ஏன்னா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜனா இது போய்கிட்டே இருக்குல்ல, போய்கிட்டே இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ சம் ஆஃப் இன்ஃபினிட்டியில்
அப்போ அதுக்கு முதல்ல ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜனுக்கான ப்ரொக்ரெஷனை உருவாக்கி வச்சிருக்கணும். ஓகே, மொத ட்ரையாங்கிள் பாருங்க. ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன வருது? 1/2 times 3 times 3 எவ்வளோ வருது? which is 4.5. இதோல் அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிள் half 1.5 times 1.5 இதோல் எவ்வளோ வருது? 9/8 இருக்கா? வருதா? 1.125. ஓகே, கரெக்டா? ஏன் மேலே உள்ளது பாய்க்க முடியாதுன்னா மேலே உள்ளது வந்து பேஸ் லெங்த். புரியுதா? இப்படிதான் செய்யணும். உங்களுக்கு சர்க்கிள் கேள்வியும் அப்படித்தான். பெரிமீட்டர் கேட்கலாம், சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்கலாம், ஏரியா கேட்கலாம். கொஸ்டின் என்ன கேட்குறானோ அந்த டைம்ல அந்த ப்ரோக்ரஷனை உருவாக்கி காட்டு. அப்போ உன்னோட ப்ரோக்ரஷன் எப்படி போகுது? 4.5, 1.125 and so on போகுது. ஸோ இதில் ஏ என்னது? 4.5. R என்னது? 1.125 divided by 4.5. ரெடியா இருக்கல? 0.25. ஓகே, இப்போ அவன் என்ன கேட்குறான்? லூயிஸ் கவாசான் பெர்னௌலி அப்படின்னு பொதுவாக கேட்டுட்டான், ரைட்டா? அப்போ சம் டு த இன்ஃபினிட்டில எத்தனை லூயிஸ் கவாசான் பெர்னௌலி இருக்கு? தெரியல, போய்கிட்டே இருக்கு. அப்போ இன்ஃபினிட்டி. as infinity is equal to a1 minus I know you over lah 4.5 over 1 minus 0.25 6 centimeter square. இருங்க, நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். அப்பதான் நீங்க மாதிரி ஆன்சரை பார்க்கவே இல்லையா? ஆன்சர் காட்டிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் பார்க்கலையான்னு கேட்டேன். தெரியுதா? இதுப்பா என்னம்மா தடி? ஓகே, என்னம்மா அவங்க வேற ஆல்டர்னேட்டிவ் பாய்ச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட்டிவ் தான் நான் பாய்க்க முடியும். ஓகே, बोलिए सम ऑफ इन्फिनिटी के लिए இப்படி தான் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் டு மலாக்கா பீப்புள். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு சம் டு இன்ஃபினிட்டி எப்படி பாய்க்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து போலாமா? வெரி லேட், 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம். ஓகே, இதுலேருந்து முக்கியமான பாடம் என்ன சொல்லுங்க? அவங்க வந்து ட்ரையாங்கிள் கொடுக்கலாம், ரெக்டாங்கிள் கொடுக்கலாம், சர்க்கிள் கொடுக்கலாம். அவங்க எதை கேட்குறாங்களோ அந்த ப்ரொக்ரெஷனை உருவாக்கணும். பாருங்க, மேலே வந்து நான் பேஸுக்கான ப்ரொக்ரெஷன் உருவாக்குனேன், கீழே வந்து ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜனுக்கான இதை உருவாக்குனேன், ஃபார்முலா. லூசு. ஓகே, kan kertas 2 tapi dia punya soalan type untuk kertas 1. சரி, புரியா? அடுத்ததான். ஓகே, யா இது kertas 2 டைப், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இது பார்ப்போம். இன் ஏபி மறுபடியும் ஏபி தான். the sum of first 7 terms, sum of first 7 term அப்படின்னா S7 is 511. இன்னொரு வாட்டி உனக்கு இந்த மோமெண்ட் கிடைக்காது உலாங்காஜி பண்றதுக்கு. and the sum of the next 12 term is -150. அப்படின்னா அதாவது sum between next 12 னா என்ன வரும்? first 7 வந்துருச்சு. அப்ப 8 ல இருந்து 8 plus sum of next 12 னா வந்து
19 வரும். கரெக்டா? அம்மா முத 7 அப்புறம் 12 அப்ப மொத்தம் எவ்வளவு வரும்? 19 டேர்ம்ஸ் இருக்கு. அவங்க வந்து நெக்ஸ்ட் 12 டேர்ம் சொன்னா 7th அப்புறம் தான் என்ன சொன்னாங்க? அப்ப 8ல இருந்து 19. ஸோ இது எப்படி செய்யணும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதுக்கே ஏன் சொல்ல மாட்டேறா? ஏன்னா உனக்கு தெரியாது. S7 என்ன அர்த்தம்? A plus ஓகே, அடுத்தது வந்து 8ல இருந்து 19 எப்படி செய்யணும்? நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, S19 அப்படியே எடுத்துடணும். மைனஸ் அவங்க 8ல இருந்து 19 வேணும். அப்ப மொதல் 7 வேணா தானே? S7 equals to -150. கரெக்டா? And remember S7 வந்து 511 நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருக்கோம்ல. Already given y. Okay? அப்ப S19 என்ன வருது? $361 வருது. அப்ப S19 என்ன அர்த்தம்? A plus 361. இது வந்து equation number 2. இது equation number 1. sekarang 2 minus 1 lah. A plus 18D minus 361. A plus 6D equals to 511. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதை மைனஸ் பண்ண போறோம். bracket போட்டு மைனஸ் வச்சுக்கீங்க. A minus A gone. 18 minus 6 12D. 361 minus 511. மறுபடியும் 150. So D is equals to okay. Check பண்ணலாம். This is sum formula. I put A plus 18D. அதான் 150 வரும்போது நான் ஷாக் பண்ணேன். என்னடா போட்ட நம்பரே வருதுன்ட்டு. ஓகே, 19/2 2A. A வந்து என்னது? A தான். பிளஸ் 18D. பாரு பத்தோல் 361. கரெக்டா? இந்த 19/2 எடுத்து அங்க அப்படியே டேரா பண்ணிக்கோ. 361 கிட்ட. அதாவது டிவைட் சாரி. 361 divide 19/2. $38. 2A plus 18D equals to 38. Sum formula. Sorry, ரெண்டு வாட்டி மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 2 வந்து இப்படி இருக்கு. 2A plus 18D equals to 38. ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? டைம்ஸ் 2 பண்ணிக்கிங்க ஈஸியா. 2A plus 12D equals to 511 times 2. 1022 minus this. What do you get? 18 minus 12, 6D. 38 minus 1022. Negative 984. What is D? D அவ்வளோ தூரம் வராத. என்ன நான் சொல்ல வேண்டியதுல நீ சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கேயே S7 ஆச்சா? இங்கே S7 ஆச்சா? என்னடா இவ்வளவு சீக்கிரம் சொன்னாங்க போயிடுச்சு அப்படின்னு யோசிக்க வேணாம். ரெண்டுமே சம். ஓகே, அப்ப இங்க
Se- 7/2 2a plus 6d. ஐயோ என்னால முடியலடா இந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு. காசு கொடுத்துருங்கம்மா. யாருக்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க? ஒரு பென்சில் பாக்ஸ் டீச்சர்ஸ் டேக்கு இன்னும் இன்னும் வாங்கிட்டு வரல. அந்த பென்சில் கேஸ் நீ கொடுத்தீங்கன்னா நான் பென்சில் கேஸே வாழ்க்கையில பாய்க்க போறது இல்லை. ஒண்ணு வேணாமா? இட்ஸ் ஓகே. நோ தேங்க்ஸ். ஓகே கரெக்டாப்பா? क्वेश्चन 1. ஓகே இப்போ செய்யுங்க, கரெக்டா வரணும். அதான் நம்ம கதை பேசிக்கிட்டே செஞ்சோம்னா இப்படிதான் ஆகும். ஓ வருது. d is equals to -9. So when d equals to -9, substitute into 1 2a. a வந்து நமக்கு தெரியல. plus 6d -9 equal to 146. 9 times 6 is 54 plus 54 ஆயிரும் அங்க மைனஸ்னால. Yeah. 2a equal to 200. a is equals to 100. So a வும் கண்டுபிடிச்சாச்சு, d வும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே அடுத்த கேள்வி. Find the value of n if tn equals to -8. சரி, ஆனா நம்ம கிட்ட வந்து ப்ரோக்ரஷன் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு, காமன் டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்டா? tn equals to a plus n minus 1d. d b இல்ல. ஓகே ஸோ tn வந்து இப்போ -8 சொல்லிட்டாங்க, ரைட்டா? a என்னது? 100. n minus 1 what is d? ஓகே ஸோ இதை நம்ம இது பண்ணா 100 -9 +9, ரைட்டா? -9 and +9. ஏன்னா நெகட்டிவ் டாரா பாசிட்டிவா? ஓகே அங்க என்ன கேக்குறாங்க? n கேக்குறாங்களா? ஓகே ஸோ யா அப்ப 100 plus 9 வந்து 109. அந்த -8 இங்க கொண்டு வந்தா +8. 9n இங்க கொண்டு வந்துருங்க, +9n ஆயிரும். ஸோ n equals to 109 plus 8 வந்து 117 வருது, divided by 9. n equals to 13. Yeah, correct. Okay, jadi saya rasa kita stop dekat sini lah. வீட்டுக்கு போயிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மிச்சம் உள்ள பேப்பர் 1 கேள்வியை. ஓகே Okey. Soalan yang saya tak sempat bincang tu saya bagi jawapan, skema jawapan, you pergi buat je lah. Boleh. ஏன்னா 2024 ஓட கேள்வி வந்து பேப்பர் 2 நல்லா இருக்கு, பேப்பர் 1 வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. ஐ மீன் டூ ஹார்ட்டா இருக்கு, இல்லாட்டி டூ ஈஸியா இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ஹவ் இட்ஸ் செட் இன் 2023. 2023 பாத்தீங்களா எவ்வளவு வேரியேஷன் ஆஃப் क्वेश्चंस செஞ்சிட்டோம். ஓகே ஸோ தட்ஸ் வை. ஓகே அவ்வளோதான் guys, take care, bye.